ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் பேப்பரோட சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் உங்கள் காயத்ரி. இது உங்கள் ஸ்டடி வித் காயு. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கீழ்காணவற்றுள் சரியான தொடரை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகாது, உருவகத்தில் வல்லினம் மிகாது. இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறிய காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா வல்லினம் வந்து மிகாது. ஸோ இதான் வந்து கரெக்ட். வந்து இந்த உம்மை தொகையில் வல்லினம் மிகும் இதுங்கிறது வந்து தப்பு. ஏன்னா வந்து தாய் தந்தை இதே மாதிரி உம்மை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது, ஆனால் இங்கே வந்து மிகும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உவமை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகும், இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. உருவகத்துலேயும் வந்து வல்லினம் வந்து மிகும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. 52 பாருங்கள். பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. பெயரெச்சம் எழுதிய பாடல், இங்கே பாருங்கள் எழுதிய பாடல், இதில் வந்து வல்லினம் மிகாது, இது வந்து தப்பு. இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் மிகாம இடங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இதில் எது கரெக்டானா ஆப்ஷன் சி, எனக்கு தெரியும். எனக்கு உகரத்துக்கு அடுத்தது தான் வந்து வல்லினம் மிகும், ஆப்ஷன் சி. இதில் ஆப்ஷன் டி. இங்கே பிறகு இலை பறித்தேங்கிறப்ப வராது. இலையை ஐங்கிற ஒரு இது வேற்றுமை தொகை சேர்ந்தால் மட்டும்தான் வந்து அந்த வந்து வல்லினம் வந்து மிகும். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் தான் வந்து மிகாது. ஓகேங்களா? அடுத்தது 54. ஆசாரக்கோவை என்பதின் பொருள் என்ன? ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, ஆப்ஷன் ஏ. ஆசாரக்கோவை எழுதினவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். அடுத்தது பாருங்க 55. காக்குவதின் விரதம் காக்க, இத்தொடரில் விரதம் என்பதன் பொருள் என்ன? விரதம் அப்படின்னா என்ன? நன்னெறி, ஆப்ஷன் டி. 56. தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 27 இயல்களை கொண்டது. 3 அதிகாரங்களும் 27 இயல்களும். அடுத்த கொஸ்டின் அதான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியில் உள்ள அதிகாரங்கள் முறையமைப்பு என்ன? ஒற்றை அதிகாரம் எத்தனை சொன்னோம்? 3ன்னு சொன்னோம். எழுத்து, சொல், பொருள், ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாம். 58. வன்மை இல்லையோர் வறுமை இன்றியார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். கம்பர் வந்து கம்பராமாயணத்தில் இந்த வரிகளை சொல்லியிருப்பார். 59. காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என கூறும் நூல் எது? வலி அப்படிங்கிறபோது காற்று. எதில் சொல்லுவாங்கன்னா புறநானூறு, ஆப்ஷன் ஏ. 60 பாருங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கடல். கடல் தான் புலால் நாற்றம் உடையது. 61. மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது அப்படின்னா யாப்பு இலக்கணம், ஆப்ஷன் சி. மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். 62. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர், ஆப்ஷன் சி. 63. செய்யுளில் இரண்டாம் எழுத்து ஒன்றுவது, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்றது மூனை. முரண்கிறது எதிரெதிர் எழுத்துக்கள். ஏபுங்கிறது வந்து கடைசி லைன் வந்து ஒரே மாதிரி வரும், ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. 64 பார்க்கலாம். இங்கே வந்து வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா கொடுத்து அதோட ஓசை கொடுத்தோம். வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை, ஆசிரியப்பாங்கிறது வந்து அகல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, களினா இன்பம் மகிழ்ச்சி, அப்போ துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா அப்படின்னு தூங்கல் ஓசை. அப்போ பாருங்க ஏக்கு 3 போகலாம். 3 1 4 2, ஆப்ஷன் பி. அடுத்தது அகவல் ஓசை உடைய பாவை, அகல் ஓசை 2வது கொஸ்டின் கேட்டாங்க. அகல் ஓசை வந்து ஆசிரியப்பா, ஆப்ஷன் டி. 66. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணைகள் டேஷ் என அழைக்கப்படும் தொகுதி, ஆப்ஷன் சி. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட டேஷ் குறிக்கும், வளையத்தினை குறிக்கும். சல்லிங்கத்து சல்லிக்கட்டு, வளையம். 68. கூற்று 1 கூற்று 1. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள், இது வந்து கரெக்டு. காற்றை பயன்படுத்தி இசைக்கருவி கச்சக்கருவின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. காற்று கருவிகள், கச்சக்கருவினா ஒன்றோடு மோதிக்கொண்டு பாடும் அந்த கருவிகள் தான் வந்து கச்சக்கருவிகள். எக்ஸாம்பிள் வந்து சாளரா, இதெல்லாம் வந்து கச்சக்கருவி. காற்றுக்கருவி அப்படின்னு சொல்லும்போது புல்லாங்குழல். அப்போ 1 சரி 2 தவறு. இப்போ 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் ஏ. 69 பார்க்கலாம். தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வழிப்பது மடமை டேஷ் என்று கூறுவர்.
தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஔவையார் அவர்கள். 70 பார்க்கலாம். டேஷ் எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. டேஷ் எனும் மாடு தழுவுதல் எருது கட்டி. ஆப்ஷன் பி கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. 71 பாருங்க. நடந்து வினையெச்சம், பேசிய பெயரெச்சம். ஆல முடிஞ்சிருக்கா, இது ஊல முடிஞ்சிருக்கு. எடுத்தனன் உண்ணான் முற்றெச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 1க்கு வந்து 4, 1க்கு 4 3 1 2 1 4 3 1 2 ஆப்ஷன் பி. அடுத்து 72 ஒரே சொல் பலமுறை அடுக்கி வருவது தொடர் என்னன்னு கேட்டாங்க. அடுக்கு தொடர். ஆப்ஷன் டி. இரட்டை கிளவினா வந்து அதுக்கு வந்து ஒரு மீனிங்கே இருக்காது. ஓகேங்களா. சல கலகல. அடுக்கு தொடர் அப்படின்னா வந்து 2 வாட்டி ஒரே சொல்லி வந்து 2 வாட்டி இல்லை அதுக்கு மேலே வந்து அடுக்கி வருவது அடுக்கு தொடர். எழுவாய் அப்படின்றது பெயர் தொடர். நெக்ஸ்ட் துஞ்சினார் சொல்ல எவ்வகை சொல்லுன்னு கேட்குறாங்க. துஞ்சினார் அப்படிங்கிறது ஒரு மங்கள வருதிய எழுத்து சொல். 74 இலக்கண நெறி மாறாமல் முறையாக அப்படின்ற சொல் இலக்கண முடியது. ஆப்ஷன் சி. 75 இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். ஆப்ஷன் பி. 76 நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலில் பயணம் செய்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்திற்கு வந்தடைந்தார் கேட்டிருக்காங்க. ஜெர்மனிலிருந்து சிங்கப்பூர். ஆப்ஷன் டி. 77 திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து அயோத்திதாசர். ஆப்ஷன் பி. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் டேஷ் பண்ணுறோம் என்றார் பாரதிதாசன். பண்படாத நிலம். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்ல, பண்படாத நிலம் கலர் நிலம். அடுத்து 79 கீழ்கண்டவற்றுள் பாவலர் பெருஞ்சின படைப்புகள் ஒன்று கேட்டிருக்காங்க. கொய்யாக்கனி. ஆப்ஷன் ஏ கொய்யாக்கனி. 80 கீழ்கண்ட நூல் கவிஞர் வாணிதாசன் எழுதிய நூல் என்ன கேட்டால் கொடிமுலை. ஆப்ஷன் ஏ. இந்த அழகின் சிரிப்பு ஓகேங்களா. கண்ணன் பாட்டெலாம் பாரதி யார் எழுதுறது? இரண்டாவது வந்து பாரதிதாசன் எழுதிய பாடல். 81 வினை என சொல்லக்கூடிய பொருள். வினைனா என்னன்னா செயல். ஆப்ஷன் பி. 82 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்பர் விழி வேற்றுமை. ஆப்ஷன் சி கண்ணா நண்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது. 83 வட்டம் செம்மை தீமை ஆகிய சொல் மயில் அமர்ந்திருக்கு. அப்போ வந்து பெண் பண்பு பெயர். ஆப்ஷன் டி. 84 கூற்று ஒன்றுங்க ஏவல் வினை மற்றும் முன்னிலை வரும் கரெக்டு. ஏவல் மற்றும் விகுதி பெற்றே வரும் தப்பு. இப்போ கூற்று 1 மற்றும் சரி 2 தவறு. ஆப்ஷன் பி. 85 பின்வரும் வினைமுற்றுகளில் வேற்றல் சரியாக முதல் ஒன்றை தேர்வு சொல்கிறாங்க. பேசினால் பேசி கிடையாது பேசு. தருகின்ற தா. ஓகேங்களா. நடக்கின்றது நட, இது கரெக்டு. வருக வா. ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டு. 86 பொறுத்துக கலாம் அப்படிங்கிறது போர், குழி அப்படிங்கிறது ஒன்று கூடி, தோம்ங்கிறது குற்றம், கோட்டிங்கிறது மன்றம். அப்போ ஏக்கு 3, ஃபஸ்ட்டுக்கு 3 4 2 1 ஆப்ஷன் டி. 87 பார்க்கலாம். கீழ்கண்ட நூலில் எது இளங்கோடி ஏற்றது? இளங்கோடி ஏற்றது சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. நீலகேசி டேஷ் காப்பியங்கள் ஒன்று, ஐஞ்செனும் காப்பியங்கள் ஒன்று. ஆப்ஷன் சி. 89 உடல் நோய்க்கு டேஷ் தேவை என்று அறிவியல் ஆத்திச்சூடி கூறுகிறது. என்ன தேவை? ஔடதம். ஆப்ஷன் பி. அறிவியல் ஆத்திச்சூடியத்தை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. நெக்ஸ்ட்டு வந்து சிறு பஞ்சமணி என்ற நூலின் ஆசிரியர் வந்து காரியாசன். ஆப்ஷன் ஏ. பெருவாயின் மொழியான் வந்து ஆசாரக்கோவை. 91 கூற்று ஒன்று ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. கரெக்டு. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியும் வராது. கரெக்டு. ஒன்று இடையில் மட்டும்தான் எஃகு இடையில் மட்டும்தான் வரும். இப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டி. அவ் என்ற நெட்டெழுத்துக்கு இடையான எழுத்து வந்து உ. ஆப்ஷன் டி. ஐக்கு இணையான எழுத்து வந்து இ. 93 தவறாக எது? குறில் எழுத்தை ஒலிக்கும் காலளவு அரை மாத்திரை கொடுத்தாங்க. தப்பு. ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை குறிக்க வர 2 மாத்திரை கரெக்டு. ஆயுத எழுத்தை குறிக்கும் காலளவு 1 உதவி இல்லை அரை. மெய் எழுத்து அரை. இதை பற்றி ஒரு வீடியோவே வந்து சரியாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ 1 மற்றும் 1 வந்து தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. 94 ஆ இ ஐ ஓ ஆகிய 4 நீண்டு ஒலிக்கும் எழுத்து கேட்குறாங்க. ஐ. ஆப்ஷன் சி. 95 பார்க்கலாம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படும் டேஷ் எனப்படும் சொல் எனப்படும். ஆப்ஷன் ஏ. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். கூற்று ஒன்று திருவள்ளுவர் 2ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். உலக பொதுமறை என்று போட்டப்படும் திருவாசகம் இல்லை திருக்குறள். திருவள்ளுவர் வந்து திருக்குறளை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து தப்பு. இப்போ 1 மற்றும் சரி 2 தவறு. ஆப்ஷன் ஏ. திருக்குறள் பெருமையை கூறும் நூல் திருவள்ளுவர் மாலை. எழுதியது வந்து கபிலர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
அது 99 தத்தம் கருமே கட்டளைக்கல் என்று எதற்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். பெருமைக்கும் சிறுமைக்கும். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தாந்தம் கருமமே கட்டளைக்கல்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி. 100 பார்க்கலாம். பயனில்லாத கலர்நிலம் வந்து கல்லாதவர். புகழாலும் பழியாலும் அறியப்படும் நடுநிலைமை. புலித்தோல் போர்த்திய பசு வந்து மனதை அடக்க இயலாது. மறுமுனும் காவாதான் வாழ்க்கை எரிமுக வைத்தூறு போல கெடும். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸோட அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ. அண்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டடி வித் காயு. படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.